பனை ஓலையில் கைவினைப் பொருட்கள் செய்யும் கலையில் கைதேர்ந்த பட்டதாரி பெண் தனது கைவண்ணத்தால் கவனத்தை ஈர்த்து வருகிறார். சீர்காழியைச் சேர்ந்த ரஞ்சிதா. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்று போற்றப்படும் பனைமரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு பயன் உள்ளவை. சங்க காலம் முதல் தமிழரின் வாழ்வில் அசைக்க முடியாத ஓர் அங்கமாக இருந்து வரும் பனை இல்லாவிட்டால் தொல்காப்பியமும் திருக்குறளும் இன்று நம் கைகளுக்கு கிடைத்திருக்காது. பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் முகவரியாக இருந்த பனை மரங்களுக்கு முகவரியாக திகழ்ந்து வருகிறார் சீர்காழியைச் சேர்ந்த ரஞ்சிதா. நெகிழி பொருட்களின் ஆதிக்கத்தால் ஓரம் கட்டப்பட்ட பனை கைவினைப் பொருட்களை மீட்டெடுத்து மக்களிடம் சேர்த்து வரும் ரஞ்சிதா ஒரு தொழில் முனைவோராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். பனை நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாமே வேல்யூ ஆடட். ஏன் நம்ம ஓலையில ஒரு கிராஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பனை ஓலையில தான் நம்ம இவ்வளவு விதமான பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஓலை நம்ம வேஸ்டா தான் விறகு எரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்துறோம். அதுலயும் ஒரு வேல்யூ ஆடட் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது இவ்வளவு பொருட்கள் நம்ம ரெடி பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வகையில நம்ம மண்ணுக்கும் பாதுகாப்பு முறையில இந்த மாதிரி நம்ம பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வேண்டாம்னு சொல்லி மண்ணுல தூக்கி போட்டா கூட மண்ணுக்கு இது உரம் தான். மண்ணுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. இதே நீங்க நெகிழி பொருட்கள் பயன்படுத்தி மண்ணில் போட்டீங்க அப்படின்னா அது மண்ணில் மக்கவே மக்காது. அதனால நமக்கு அடுத்த வர தலைமுறைக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். சிறுவயது முதலே ஓவியம் மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்ட ரஞ்சிதாவுக்கு கொரோனா ஊரடங்கு புதிய பாதையை காட்டியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து மூத்த கலைஞர்களிடம் பனை ஓலை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். சென்னையில் இயற்கை சந்தைகள் மூலம் பனை ஓலை பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்த்த ரஞ்சிதா இணையதளம் மூலமாகவும் விற்பனை செய்து வருகிறார். அடுத்த கட்ட முயற்சி கொண்டு போறதுக்கு அரசாங்கம் எனக்கு கடன் உதவி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மூலமா என்னால ஒரு 10 குடும்பங்களுக்கு ஒரு வருவாய் ஈட்டுற அளவுக்கு நான் கொண்டு இது பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்மளோட இணையதளத்து மூலமா வெளி நாடுகள்ல இருந்து 1-2 ஆர்டர்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அரசாங்கம் எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இது இன்னுமே கொஞ்சம் மக்கள் கிட்ட நல்லாவே கொண்டு போய் சேர்க்கலாம். தட்டு, விசிறி, முரம், கூடை, பாய், தொப்பி, கிளுகிளுப்பை, மணிபர்ஸ் போன்ற கைவினைப் பொருட்களை ரஞ்சிதாவின் இல்லத்தில் பார்க்க முடிகிறது. பனை ஓலையிலான மாலைகள், அழைப்பிதழ், சுவரொட்டிகள், பரிசு பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்களுக்கு வண்ணம் தீட்டி விற்பனை செய்து வருகிறார். வெளிநாடுகளில் பனை ஓலையிலான ஹேண்ட்பேக்கை பயன்படுத்த ஆர்வம் காட்டி வருவதாக கூறும் ரஞ்சிதா தான் தயாரிக்கும் பனை ஓலை மாலைகளை இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். மரம் ஏறி வெட்டி கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லாததால் வெளி மாவட்டத்தில் பனை ஓலைகளை வாங்கி வருவதாகவும் அவர் கூறுகிறார். தான் மட்டும் வளர்ந்தால் போதாது, என் கிராமத்து பெண்களும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயிற்சியும் அளித்து வருகிறார். கிராமப்புற பெண்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதே தனது நோக்கம் என்று கூறும் ரஞ்சிதா அரசு வாய்ப்பு அளித்தால் பள்ளி, கல்லூரிகளில் பயிற்சி அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார். பனைமரங்கள் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை வாரி வழங்குகின்றன. அவற்றை சரியாக பயன்படுத்தினால் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த சீர்காழி பெண்ணின் வெற்றி பயணம் ஒரு உதாரணம். சாதிக்க துடிக்கும் கிராமப்புற பெண்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.